जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कविता जम्बो पलसार पक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. நவகோள்களின் துணையோடு இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நான் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற முறையில் இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, இந்த வாரம் நமக்கு என்னென்ன சொல்றது, இந்த வாரம் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும். அதாவது சில விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லி, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு நடக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தார். நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயருடைய இது, அதாவது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோவுடைய ஒரு ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப நம்மளுடைய காணொலிகள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் பிரசன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அப்படியே நடந்துட்டு இருந்துதான். சொன்ன இது மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் வரும், வெளிநாடு போவீங்கன்னு. அதே மாதிரி அவர் வெளிநாடு போகிறார். இந்த மாதம் 13ஆம் தேதி வெளிநாடு போகிறார். மாதிரி அவருக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அப்படியே நடக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எதனால்? ஒரு ஜாதகத்தை மக்கள் ஜோதிடரால் புரிந்து கொள்ள முடியும். அன்றாட மக்கள் என்னென்ன பிரச்சனையில் அவஸ்தையில் இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகளில் மக்கள் தினமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதன்படி இந்த ராசி கட்டமும் இந்த மக்களுடைய விஷயமும் சரியாக இருந்தால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சரியாக கணித்து சொல்ல முடியும். வாங்க வார ராசி பலன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சுபம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? ஒரு 5 விஷயத்துல கவனமா இருங்க. ஒரு 5 விஷயம் அப்படின்னு சொன்னா என்னென்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, இந்த வாரத்துல நம்பியவர்களால் பண இழப்பு ஏற்படும். இது ரொம்ப முக்கியம். தேவையற்ற ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. கடன் வசூல் தாமதமாகும். 2வது, பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு தள்ளி போலாம். எது கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அது கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்தில் மறைமுக போட்டி இருக்கும். உங்கள் முயற்சிக்கு வேறு ஒருவர் பெயர் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். செய்யறது ஒருத்தன் பேர் வாங்கிடுறது ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்லையா, அந்த மாதிரி நடக்கும். திருமணம், குடும்பம், பேச்சுவார்த்தையில் குடும்ப எதிர்ப்பு அல்லது தாமதம், கணவன் மனைவிக்குள் பிடிவாதம் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பிடிவாதம், கருத்து வேறுபாடு இதெல்லாம் இந்த வாரத்துல இந்த ரிஷபராசிக்கு இருக்கு. நான் சொல்றதுதான் சரி, நான் பண்றதுதான் நான் சொல்றதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரிலாம் போகக்கூடாது. எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செய்யணும். அப்போதான் அது சிறப்பு. ஏன்னு கேட்டால் சில நேரத்தில் நமக்கே தெரியாது எதனால் பிரச்சனை வருது, 3வது நபர்களால் பிரச்சனை வருதா, யாரால பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். அதே போல சொத்து ஆவணங்களில் எச்சரிக்கை. கூட்டாளிகளை முழுமையாக நம்ப வேண்டாம். நெருங்கியவர்களின் ஏமாற்றம், தேவையற்ற வாக்குறுதி, அதிக முதலீடுகளை தவிர்க்கவும். சொத்து வாங்கி தரேன், பணம் வாங்கி தரேன், சொத்து உங்க பேரில் நான் முடிச்சு தரேன், நான் இதை பண்ணி தரேன்னு சொல்லி இந்த வாரம் வாக்குறுதி கொடுப்பாங்க, ஏமாத்திடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. உடல் நலத்தில் சர்க்கரை நோய், டயாபெட்டிஸ், தைராய்டு, கழுத்து வலி, அதே போல் பார்த்தீங்கன்னா தோல் ஒவ்வாமை, ஸ்கின் அலர்ஜி, உடல் எடை அதிகரிப்பால் மூட்டு வலி, குதிகால் வலி எல்லாம் இருக்கு. அதனால இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொற்ப சம்பளமாக இருந்தாலும் அந்த சம்பளத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுல மிக முக்கியமானது. இன்னொன்று, ஆண் நண்பர்களால் கெட்ட பேர் வரும். ஒரு பெண் இருக்காங்கன்னு சொன்னால் ஆண் நண்பர்களால் கெட்ட பேர் வரும். ஆண் நண்பர்கள்லாம் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும். தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்லலாம் பிரச்சனை வருது. மாணவ மாணவிகளை ஓரளவு படிச்சாங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதே போல் காதல், இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருங்க. அடுத்ததாக கணவன் மனைவி, இப்போ நீங்கள் இருக்காங்க, மனைவி ஒரு இடத்துல இருக்காங்க, கணவர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சுவார்த்தை, அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனை வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கிறது நல்லது. இன்னொன்று, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பணப்பிரச்சனை நிறையா வரும். ரிஷபராசி பணப்பிரச்சனை நிறையா வரும். எவ்வளோ சம்பாரிச்சாலும் கடன் அடைக்க முடியாது. 10 வருஷம் 15 வருஷம் வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கும் இதே நிலை தான்.
ஏன்னா நம்பி இப்போ மோசம் போயிட்டாங்க. இப்போ வெளிநாட்டில் நம்பி மோசம் போனது தான் இப்போ பெரிய விஷயமா இருக்குது இந்த வாரத்தில். அதனால் யாரை நம்புறது, என்ன செய்யணும், எப்படி பண்ணணுங்கிறத சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் தான் சரியாக இருக்க முடியும். சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இல்லைன்னு சொன்னால் நிறைய பாதிப்பு ஏற்படும். இந்த வார ராசி பலனில் ரிஷப ராசி விழிப்புடன் இருக்கக்கூடிய வாரம். சரிங்களா? சுபம்.